ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னு வைங்க, டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இதில் நிறைய வெஜ்ஜஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபைபர் ப்ரோட்டீன்னு எல்லாமே இதிலே கிடைச்சிரும். இது ஒரு கம்ப்ளீட் மீல்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 4 பாய் வீட்டு ஸ்டைல் வெஜ் பிரியாணி. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு குக்கரை வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ பறிச்சோ போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அடுத்ததான் இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் ஒட்டிடாமல் இருக்கும், அதாவது அடி பிடிச்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்கு தக்காளி நீங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு தக்காளியும் ரொம்ப வதங்கி மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அண்ட் அடுப்பை மட்டும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததான் நான் இங்கே பட்டாணி, கேரட் அண்ட் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இது தவிர உங்கள்கிட்ட வேறு என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் உருளைக்கிழங்கு, நூல்கோல் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக கேலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுட்டோம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. சைட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அது லைட்டாக கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து கழுவி இதில் போட்டிருக்கேன். இந்த ரைஸ் 1 டம்ளருக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தான் அடியில் அடி பிடிச்சிடாமல் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும். இல்லைன்னா பாருங்கள், இதில் ஒரு சைடு வெள்ளை கலரில் இருக்குது, இன்னொரு சைடில் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் ஈவனாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் கிளறி விடும்போது பார்த்து கிளறி விடுங்க. ஏன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ அது உடையாமல் பார்த்து கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் நல்லா உதிரியாக ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. இனி இதை நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் மட்டும் காய்கறி மட்டும் முன்னாடியே வெட்டி வச்சிட்டிங்கன்னு வைங்க, இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். காலையில் செய்கிறேன் அப்படின்னா நைட்டே கட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கொடுத்தோட ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அண்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு.
நான் வந்து காலையில் சமைக்கும்போது ரொம்பவே பரபரன்னு இருக்கணுங்க. ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும், அண்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ண தேவையில்ல, பட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும். பட் எனக்கு காலையில் வந்துட்டு இது எல்லாமே பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். நான் வந்து ஒரே டைமில் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கு வந்து ஊட்டியும் விடணும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள. அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப் எனக்கு. ஏன்னா அவள் சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் பண்ணிடுவாள். ஸோ நான் இன்னைக்கு காலையில் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு நைட்டே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். லைக் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறது, இல்லை புதினா கொத்தமல்லிலாம் வந்து கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் நான் நைட்டே பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வந்து நைட்டே செஞ்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், நம்ம வேறு ஏதாவது கூட செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சது தான் இந்த வாழைக்காய் 65. இது எப்படி செய்யுதுன்னு நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே நான் வந்து ஆனியன் ரைட்டாவும் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.